ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க இருக்கிறேன். ஃபார் தோஸ் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் their வெட்டிங் டே டுடே. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 யோவான் ஒரே ஒரு அதிகாரம் தான், 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்க வேணும். நாட் ஒன்லி வெறுமனே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய சரீர சுகத்தில், உங்களுடைய இன் ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுடைய ஐக்கியங்கள், உங்கள் உறவுகளில் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக திருமண நாளை சந்திக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு ஜெபத்தை எடுப்போம். அப்படி நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட திருமண நாளை சந்தித்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படியாக, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய்யுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவர், நல்ல சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். உறவுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷம் ஆண்டவரே, சமாதானம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உண்டாகும். வேலை ஸ்தலத்தில் உயர்வுகளை கட்டளையிடுங்க ராஜா. ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அபிஷேகத்தினால, வல்லமையினால, வரங்களினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தாங்கினீரே, தப்புவித்தீரே, ஆசீர்வதித்தீரே, நன்றி. இதுவரைக்கும் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துவீராக. ஆலோசனை கர்த்தராக இந்த நடத்துவீராக. ஸ்தோத்திரம். கணவன் மனைவி உறவுகளுக்கு நல்ல ஒரு அன்பு ஐக்கியத்தை கட்டளையிடுவீராக. தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரம் வரக்கூடாதப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வன்கன் பொறாமை ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சத்துரு நெருங்காதபடிக்கு அக்கினி மதுளாக இருந்து பாதுகாப்பின் வேலியா இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரி. குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருமணம் ஆண்டவர் நாளை கண்டிருக்க அன்பு சகோதரனை சகோதரி ஆசீர்வதிங்க. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சங்கீதம் 128 வாசிக்கிற ஆசீர்வாதங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஆசீர்வாதங்கள், சங்கீதம் 112 வாசிக்கிற ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அன்பு குடும்பத்திற்காக சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். Once again I wish everyone who is celebrating their wedding day today, may God bless you abundantly with every good thing. May God open the treasures of heaven and pour out your blessings upon you and your children. Once again, I wish you all a very happy wedding anniversary. May God be with you. God bless you. Amen.